சமயபுரம் மாரியம்மனின் 7 சகோதரிகள் யார் தெரியுமா? முதலாவது தங்கை திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சமயபுரம் முத்து மாரியம்மன். இந்த மாரியம்மன் பல நோய்களை போக்கும் கசப்பு சுவையுடைய வேப்ப மரத்தை கொண்டு தன் பக்தர்களை காத்து வருகிறாள். இரண்டாவது தங்கை திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்த அன்பில் முத்து மாரியம்மன். இந்த கோவிலில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு பூசாரியால் பச்சிலை மூலிகளாலான சாறு கண்களில் பிழிந்துவிடப்படுகிறது. இந்த மாரியம்மனின் சக்தியால் ஏராளமான பக்தர்களின் குறைபாடு நீக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது தஞ்சைக்கு கிழக்கே உள்ள புன்னைநல்லூர் முத்து மாரியம்மன். தஞ்சையை ஆண்ட சோழ பேரரசர்கள் தஞ்சையை சுற்றிலும் 8 திக்குகளும் எண்வகை சக்திகளை காவல் தெய்வமாக அமைத்தார். அவ்வாறு அமைக்கப்பட்ட சக்தியே புன்னைநல்லூர் மாரியம்மன். அம்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனைக்காக இங்கு தங்கியிருந்து குணமடைந்து செல்கின்றனர். அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தமலை என்கின்ற ஊரில் அமைந்துள்ள நார்த்தமலை முத்து மாரியம்மன். நீண்ட காலமாக உடலில் பல வியாதிகள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் இக்கோவிலில் அக்கனி காவடி எடுத்து வழிபட நோய்கள் தீருவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். ஐந்தாவதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னலூர் முத்து மாரியம்மன். மிக எளிமையாக கூரையிலே குடிக்கொண்ட குலதெய்வம் தான் இந்த முத்து மாரியம்மன். அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள கொன்னையூர் முத்து மாரியம்மன். இந்த அம்மன் மைய பகுதியில் கோவில் கொண்டு நாலா திசையிலும் உள்ள மக்களையும் காடு கரைகளையும் கால்நடைகளையும் காத்து வருகிறாள். ஏழாவதாக திருவையாற்றிற்கு அருகில் குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கும் வீரசிங்கம் பேட்டை முத்து மாரியம்மன். பொதுவாக மாரியம்மனின் அக்கால் தங்கை 7 பேர் என்பர். அவர்களில் கடைசி தங்கைதான் வீரசிங்கம் பேட்டையில் வீற்றிருப்பவள்.